அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா. ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் தீர்ப்பு தடைன்னு அர்த்தம். எந்த விஷயத்துக்காக முன் தீர்ப்பு தடை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இத்தனை வாக்கியங்களை இத்தனை வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்குது. ஜஸ்ட்டு வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரெஸ் ஜுடிகேட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் இதற்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கடுமையான வாக்கியங்கள் மிக எளிமையான அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ ரெஸ் ஜுடிகேட்டானா ஏதோ ஒரு பெரிய கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு தோணிருக்கும். ஆனால் இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிக எளிமையானதா அப்படின்றத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சரி, ரெஸ் ஜுடிகேட்டா அப்படின்னா என்னென்னா நீங்கள் நினைவில் வச்சுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த சேம், அதாவது ஒரே மாதிரியான, இதே போல். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் தான். இந்த சேம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரெஸ் ஜுடிகேட்டா மிக மிக எளிமையாக நீங்கள் எக்ஸாமில் எழுதிட்டு வரலாம். என்ன அது சேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் பர்சன், ஒரே மாதிரியான நபர்கள், சேம் சப்ஜெக்ட், ஒரே மாதிரியான டாபிக்ஸ் கொண்ட ஒரு வழக்கு இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ், ஒரே இடத்தில், அதாவது ஒரே ஜூரிசேஷனில் கவர் ஆகக்கூடிய அந்த இடம். இந்த மூணும் தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவை கட்டுப்படுத்தும் அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வார்த்தை ஆல்ரெடி டிசைடட். ஆல்ரெடி டிசைடட்னா என்ன? இதற்கு முன்னாடி இந்த வழக்கு இந்த நபரால், இந்த சேம் சப்ஜெக்டால், அதே பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த 4 வாக்கியங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ரெஸ் ஜுடிகேட்டா ஈஸி. சரி, இப்போ நம்ம ரெஸ் ஜுடிகேட்டாக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ் ஜுடிகேட்டா வந்து ஒரு லத்தீன் வேர்டுன்னு சொல்கிறாங்க. பாரோவ்டு ஃப்ரம் ரோமன் லா, அதாவது ரோமன் லாலேருந்து கடன் வாங்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஓவர். செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட வழக்குகளை, இந்த இடத்துல ஏற்கனவே என்ற ஒரு வார்த்தை தான் இந்த ரெஸ் ஜுடிகேட்டாவை குறிக்க போகுது. ரைட். மீண்டும் விசாரணைக்கு எடுத்து கொள்ள முடியாது, தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் இந்த இடத்துல ஆல்ரெடி டிசைடட்னு போட்டாச்சு. இதுவே முன் தீர்ப்பு தடை, ரெஸ் ஜுடிகேட்டா ஆகும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ரைட், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். இப்போ அதற்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு மிக எளிமையாக புரிய வந்துடும். இப்போ ஏ என்கின்ற ஒரு பர்சன், பி என்கின்ற ஒரு பர்சனு, இந்த இடத்துல கோர்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராதுக்குண்டான ஒரு இடம் இருக்குது, சிபிசியில் கவர் ஆகும். இது சிவில் ப்ரொசீஜர் கான்செப்ட் தான், ஓகேங்களா. இந்த ஏன்ற ஒரு நபர் வந்து இந்த பி என்ற நபருடைய இடத்த வாங்குறாருன்னு வச்சுப்போம். நம்ம இதில் ஏதோ ஒரு சிவில் டிஸ்பியூட் நடக்குது. இது வந்து நீதி ஆனரபிள் கோர்ட்டுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரியான விவரங்களில் டிசைட் ஆகுது. அது ஏனா ஜெயிக்கணும், பீனா ஜெயிக்கணும், அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லாத விஷயம். அது சரி, டிசைட் ஆன ஒரு மேட்டர், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாரு, ஏஓ அண்ட் பிஓ யார் தோத்தாங்களோ அவங்க மறுபடியும் இந்த வழக்கை அப்பீலுக்கு கொண்டு போகலாம். இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை வந்து அப்பீல் என்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பீலுக்கு வேணால் கொண்டு போகலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி ஒரு வழக்கை வேறொரு கோர்ட்டில் போட முடியாது. ஏன்னா ஜூரிசேஷன் மாறிடும். இல்லை அதே கோர்ட்டில் ஃப்ரெஷ்ஷான ஒரு வழக்கை ஃபைல் பண்ணாங்கன்னா முந்தின தீர்ப்பை நம்ம எடுத்து காமிச்சு அந்த வழக்கை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணிடலாம். இதுதான் விஷயம். இப்போ இப்படி நினச்சிப்போம், இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஜூரிசேஷனில் இருந்திருக்கு. சேம் பிளேஸ்ன்றது தான் இந்த இடத்துல சேம் ஜூரிசேஷன். மாற்றிக்கிறது தான் மாற்றிக்கிங்க நீங்கள், ஓகேங்களா. ரைட்டு. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஜூரிசேஷன் பிரிக்கப்படுகின்றது. மாவட்டங்கள் ஏதோ தாலுக்கா பிரிக்கிறாங்க இல்லையா, அடிக்கடிக்கு பிரிக்கப்படும் போது இந்த ஹானரபிள் கோர்ட்டு எல்லைக்கு உட்படாமல் வேறு ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்க கோர்ட்டுடைய எல்லைக்கு போயிடுதுன்னு வச்சுப்போம். இப்போது இந்த கோர்ட்டுக்கு வந்துடுது. இப்போது இது ஏ என்ற கோர்ட்டுன்னு வச்சுப்போம், இது பி என்ற ஹானரபிள் கோர்ட். சரி, இப்போது இதில் யாரோ ஒருத்தர் தோற்றுருக்காங்க இல்லைங்களா. இவர் என்ன பண்ணுறாரு, ஜூரிசேஷன் பிரிச்சாச்சு. ஸோ இவர் எலிஜிபிள் டு சூட் ஃபைலிங் இந்த இடத்துக்கு, சரிதானே. ரைட். இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சூட்டை ஃபைல் பண்ணுறாரு. சூட் ஃபைல் பண்ண உடனே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, ஆல்ரெடி டிசைடட் மேட்டர் அந்த காப்பியை, டிகிரி காப்பி எடுத்துன்னு போயிட்டு ஆனரபிள் கோர்ட்டில் சமர்ப்பிச்சா போதும், இந்த கேஸ் வில் பி டிஸ்மிஸ்டு. முடிஞ்சு போச்சு மேட்டர், அவ்வளோதான். ஏன்னா
அப்ளை டு ரெஸ் ஜுடிகேட்டா. இதற்கு முன்னாடி வாங்கப்பட்ட தீர்ப்பு அங்கே இருக்கிறதுனால இதை எங்களால் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. தெளிவாக சொல்லிட்டாங்க இங்கே. இவ்வளவு தான் ரெஸ் ஜுடிகேட்டா. இன்னும் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நினைவில் கொள்கன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் ஜியோபட்ரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. டபுள் ஜியோபட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கிற்கு ஒருவர் தண்டனை பெற்றுவிட்டார். சிஆர்பிசியில் வரக்கூடிய ஒரு கான்செப்ட். ஒரு வழக்கிற்கு ஒருவர் தண்டனை பெற்றுவிட்டார், அதே வழக்கிற்கு மறுபடியும் அவரை தண்டிக்க முடியாது. இதுதான் டபுள் ஜியோபட்ரியோட கான்செப்ட். கிட்டத்தட்ட ரெஸ் ஜுடிகேட்டாவும் இதுவும் ஒத்த மாதிரி இருக்கும். இது சிஆர்பிசியில் வரும், இது சிபிசியில் வரும். இவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் நினைவில் கொள்கின்ற இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 11 ஆஃப் சிபிசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது சிபிசியில் வரக்கூடிய கான்செப்ட். ஸோ இத்தனை வார்த்தைகள் இருந்தால் மட்டும் போதும், ரெஸ் ஜுடிகேட்டாவை நீங்கள் மிக எளிமையாக எழுதிட்டு வந்துடலாம். இதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு சில ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை வைத்து நீங்கள் உங்களுடைய எழுதும் திறனை நீங்கள் வளர்த்துக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.